ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணுங்கய்யா. எவ்வளோ நாளையா உங்க பின்னாடியே நாங்க சுத்திட்டு இருக்கிறது. திருமாவளவன் சொன்னதை விட நீங்க தான்யா நிறைய டைம் எடுக்கிறீங்க. ப்ளீஸ் சொல்லிருங்க. ஒண்ணு நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். இல்ல வரலன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்ட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 டேஸா வந்து சுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. அதாவது நேத்துக்கு நாள்ல ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு நிற்பாரா மாட்டாரா? ஸோ நின்னாருன்னா அவருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருந்த பட்சத்தில் நான் தான் வரவே மாட்டேனே, நான் வந்தா தானடா நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து நான் வரமாட்டேன்றதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் வருவேன், அரசியலுக்கு வருவேன், ஆனால் அதுக்கு இதான் கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னோடனே அப்படியே இப்படியே நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, அரசியலில் நிறைய வெற்றிடம் இருக்கு, அதை நிரப்புவதற்கு நான் வருவேன், நான் அரசியல் வருவது நிச்சயம் உறுதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்தாரான்னு மக்கள் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல, வரல போல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல். ராகவா லாரன்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா வந்து அவர் சொன்ன ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவேக்கால தான் நிற்பாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசிட்டு இருந்தோம். அதை வந்து இல்ல, தாவேக்கால வந்து பேனர் கட்டினவங்களும் சின்ன வயசுல இருந்து அவருக்காக விதை விதைத்தவர்கள் எல்லாம் கீழே இருக்காங்க, அவங்க எல்லாம் மேல வரணும், அதுக்காக தான் அவர் கட்சி தொடங்கினாரு தவிர நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருமே உள்ள வந்து அவங்க இன்னும் கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு நம்மளாம் மேல வர மாதிரி அதுக்காக அந்த எண்ணத்தோட ஒரு கட்சி தொடங்கல. ஸோ நான் இப்பயுமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நான் வந்து அவர் நடிகராக இருக்கும்போது எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நான் நிறைய குழந்தைங்களை கூட்டு போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு செலவெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்பவே பண்ணும்போது இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ நான் உரிமையா போய் கேட்பேன், ஒரு 1000 குழந்தைங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் இருக்காரு. அதனால அவர்கிட்ட வந்து நான் அரசியலுக்கு வந்துதான் இதெல்லாம் கேட்கணும்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபைனலாக வந்து வருவாரா மாட்டாரான்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வருவார், பட் ஆனால் தாவேக்கால இப்போதைக்கு திருச்சி கிழக்கில் வரமாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு 7-8 இடம் வெற்றிடங்கள் இருக்கு. அதாவது அந்தந்த இடத்துலலாம் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் நிற்பீங்களா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு பதிலும் அவர் சொல்லிட்டாரு, அரசியலுக்கு வருவேன், பட் ஆனால் இது அதுக்கான ரைட் டைம் கிடையாது, எனக்கு இன்னும் களப்பணிகள் நிறையா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் கண்டிப்பாக வரும் பொழுது கடவுள் எனக்கு இது கொடுக்கும்போது, கடவுள் எனக்கு அதுக்கான நேரத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை முடிச்சிருக்காரு. ஒரு வழியா எப்பாடா வரமாட்டேனாவது சொல்லிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி தான் மக்களோட மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. பட் வரணும் அப்படின்னு சொல்லி பெரிதளவில் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவர் நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அரசியலுக்கு வந்தாலும் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருப்பார் அப்படின்றதுக்காக மக்கள்லாம் பெருசாக எதிர்பார்த்தாங்க. வரேன்னு தான் சொன்னார், பட் ஆனால் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ திருச்சி கிழக்கு இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு.